டிசம்பர் 30, 1806 நியூயார்க் மாநிலத்தில் ஜெபர்சன் தேசத்தில் பிறந்த ஈராம் எட்சன் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோபல் கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்தார். அவரது தந்தை லூதர் 1812 போரில் பங்கேற்றவர். போர்ட் கிப்சன் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோபல் தேவாலயத்தில் மதிப்புக்குரிய தலைமை நபராக இருந்தார். 1843 ஜோசுவா ஹைன்ஸ், சார்லஸ் பிட்ச் மற்றும் தாமஸ் பேரி போன்றோர் நடத்திய கூட்டங்களுக்கு பின் எட்சன் மில்லரைட் அட்வென்டிஸ்டுக்கு மாறினார். அக்டோபர் 22, 1844 ஏற்பட்ட மாபெரும் ஏமாற்றத்தின் போது ஒரு மக்காச்சோளம் வயலுக்கு நடுவே நடந்து சென்ற போது ஆசரிப்பு கூடார பரிசுத்த பணியின் புதிய புரிதலை கொண்ட ஒரு தெய்வீக தரிசனம் அவருக்கு கிடைத்தது. ORL குரோசியர் மற்றும் பிராங்கலின் ஆகியோருடன் எட்சன் வேதாகமத்தை படித்து பரலோக ஆசரிப்பு கூடார கொள்கையை உருவாக்கினார். 1845 மற்றும் 1846 அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் முக்கிய கோட்பாடாக மாறியது. 1846 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையை ஜோசப் பேட்ஸ் மூலம் அறிந்து கொண்ட எட்சன் அட்வென்டிஸ்டாக மாறினார். அவர் இந்த நம்பிக்கையை முன்னேற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தார். 1850களில் எட்சன் தொலைதூரம் பயணித்து ஜோசப் பேட்ஸ் மற்றும் ஜான் ஆண்ட்ரூஸ் போன்ற முக்கிய அட்வென்டிஸ்ட் முன்னோடிகளுடன் பணியாற்றி அவர் ஏராளமான கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களை வெளியிட்டு தீர்க்க தரிசன சின்னங்கள் மற்றும் எண் குறித்த விளக்கங்களின் அதிகம் கவனம் செலுத்தினார். அவர் 1882 ஜனவரி 8 அன்று மரித்தார். அட்வென்டிஸ்ட் செய்திக்கு முழு அர்ப்பணிப்புடன் இருந்தார். அட்வென்டிஸ்ட் கோட்பாடுகளை உருவாக்குவதற்கும் பரலோக ஆசரிப்பு கூடார சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கும் ஈராம் எட்சன் வழிவகுத்துள்ளார்.